Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி. பிரைம் டைம் சீரியலோட கிளைமேக்ஸ் விட்டு இன்றைக்கி எடுத்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் இது ஃபேன்ஸ்க்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் இது வரைக்கும் கிளைமேக்ஸ் விட்டு எடுக்காமல் இருந்தாங்க. பட் இன்றைக்கி கிளைமேக்ஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. எந்த சீரியல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் விஜய் டிவியில் பனிவெளு மலர்வனம் சீரியலோட கிளைமேக்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த சீரியலை முடிச்சதே பார்த்தீங்கன்னா யாராலையும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா கிளைமேக்ஸ் வீக் ரேட்டிங் தான் இந்த சீரியலோட ஹையஸ்ட் ரேட்டிங் சின்ஸ் ஃபிலிம் லான்ச். ஸோ இப்படிப்பட்ட சீரியலை முடிச்சுட்டு ஒரு ரிப்பீட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பேசாமல் அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நீ நான் காதல் சீரியலோட கிளைமேக்ஸ் விட்டு இன்றைக்கி எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த சீரியலும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆனப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் பார்த்தாங்க. டிஆர்பியுமே சூப்பராக வந்துச்சு. பிக் பாஸ்க்காக தான் 6 o'clock இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. 6 o'clock பார்த்தீங்கன்னா 2+ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. 1 point அப்படிங்கிறத ஆல்சோ விஜய் டிவிலே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட ரேட்டிங் தான் லாஸ்ட் இருக்குது. டாப் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் லாஸ்ட்டாக அந்த சீரியல் இருக்குது. அந்த அளவுக்கு 6 o'clock ரொம்பவே கம்மியான டிஆர்பி பிடிச்சாலும் இந்த சீரியலுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ தான் ராகவன் அபி சீன்ஸ்லாம் நல்லாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. பாசிட்டிவாக போக ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்ச சூழ்நிலை தான் கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற தகவல்களும் கிடச்சி நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அபிஸில் கிளைமேக்ஸ் விட்டுமே எடுத்து முடிச்சிட்டாங்க. 6 o'clock பார்த்தீங்கன்னா வேற ஒரு நியூ சீரியலை லான்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய டவுட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 6 o'clock லான்ச் பண்ண எல்லா சீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃப்ளாப்பான சீரியல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 6 o'clock மேக்ஸிமம் யாரும் சீரியல்ஸ் பார்க்க மாட்டாங்க. பூங்காற்று திரும்புமா சீரியலோட ப்ரொமோவுமே ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க விஜய் டிவி. ஸோ அந்த சீரியல் தான் 6 o'clock வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய டவுட் தான். ஏன்னா அந்த சீரியலோட ப்ரொமோவுமே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியுமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சீரியலுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்லாட் கிடச்சி அப்படின்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஒருவேளை 6 o'clock ஸ்லாட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி எடுக்கிறது பெரிய கஷ்டம் தான். ஸோ இந்த சீரியலை பிரைம் டைமில் கொண்டு வரணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சீரியலை 6 o'clock சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல ரேட்டிங் வாங்கும். பார்க்கலாம் விஜய் டிவி எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. நீங்கள் நீ நான் காதல் சீரியலில் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.